ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளின் தலைப்பு நியாய தீர்ப்பை குறித்து நாம் தியானிக்கவிருக்கின்றோம். ஜட்ஜ்மெண்ட் டே என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். நாம் ஒவ்வொருவரும் கண்டிப்பாய் சந்திக்க வேண்டியது இந்த நியாய தீர்ப்பு நாள். நோ ஒன் கேன் எஸ்கேப் என்று ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. எல்லாரும் அதை சந்தித்தே ஆக வேண்டும். பொதுவாக நான் இந்துவாக இருக்கும்போது சொல்லுவாங்க, ஒரு மனிதன் 7 பிறவி எடுப்பாங்க, அடுத்த பிறவியில் மிருக ஜீவனை பிறப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மூட நம்பிக்கை, அதெல்லாம் பொய்யான கூற்றுக்கள். ஆக்சுவலாக எபிரேயர் 9:27 கூறுகிறது, மனிதன் ஒரே முறை இறப்பதும் அதற்கு பின்பு அவனுக்கு நியாய தீர்ப்பு இடப்படுவதும் அவனுக்கென்று நியமிக்கப்பட்ட நியதியாய் இருக்கிறது. அப்ப நமக்கு ஒரே ஒரு பிறப்பு தான் இருக்குது. இந்த ஒரு வாழ்க்கையை நாம் எவ்வாறு வாழ்கிறோம், இதை பொறுத்துதான் நமக்கு சொர்க்கமா நரகமா என்பது நிர்ணயிக்கப்படும். இந்த தவக்காலத்தில் நம்ம இருக்கிறோம். பொதுவாக தவக்காலம் என்றாலே நம்ம இந்த உலகத்துக்குரிய காரியங்களையே நம்ம சிந்திக்காம, உலக சார்ந்தவற்றையே சிந்திக்காம, மறு உலகத்தை பற்றி நம்ம சிந்திக்கணும். பரலோகத்தை குறித்து, உத்தரிக்க சகத்தை குறித்து, நரகத்தை குறித்து, இப்படி அடுத்த உலகத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகம் நிலையற்றது. வரப்போகின்ற நரகத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? தயாராகணும். அதுதான் இந்த தவக்காலம், மனமாற்றத்தினுடைய காலம். சபேரியாளர் 8:8 கூறுகிறது, எந்த மனிதனாலும் சாவை தள்ளி போடவே முடியாது, சாவை என்னும் போரிலிருந்து தப்பிக்க முடியாது, பணம் கொடுத்து அதை விட்டு விலகவும் முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய புகழ் பெற்றவராக இருந்தாலும், ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டியதாக தான் இருக்கும். இந்த உலகத்திற்கு நாம் வரும்போது எதையும் கொண்டு வந்ததில்லை, உலகத்தை விட்டு போகும்போது எதையும் நாம் கொண்டு போவதில்லை. அப்ப எல்லாருக்கும் சந்திக்க வேண்டிய ஒன்று, இறப்பை சந்திக்கணும். இறப்பை சந்திச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? அதுதான் நியாய தீர்ப்பு அப்படிங்கிறது. ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் வரைதான் கடவுளுடைய இரக்கத்தை நாம் எதிர்பார்க்க முடியும். அவர் இரக்கத்தின் ஆண்டவர், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறமும் ஆண்டவர் முன்னாடி போய் நம்ம நிற்கும் போது அங்க இரக்கத்திற்கு இடமே கிடையாது. இப்ப படிச்சோம் பார்த்தீங்களா? கிறிஸ்துவினுடைய நடுவர் இருக்கைக்கு முன்பாக நம்ம போய் நிற்கணும். அந்த நியாயாதிபதி அவர்கிட்ட என்ன பண்ணும்? அவர்கிட்ட போய் நிற்கணும் நம்ம முன்னாடி போய். அப்ப நம்ம பூமியில வாழ்ந்தப்ப நம்ம செஞ்ச நன்மை தீமை அதுக்கேற்ற கைமாறு, நன்மை செய்தா அதற்கேற்ற அவார்ட்ஸ், அதற்கேற்ற கிரீடம், அதற்கேற்ற பொன்முடி எல்லாம் கிடைக்கும். தீமை செய்தால் அதற்கேற்ற தண்டனை என்று கிடைக்கும். அப்ப ஒரு ஆண்டு நியாயாதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கு, நீதிபதி. அவர் ஆள் பார்த்து செயல்படவே மாட்டார். பாரபட்சமே அவர்கிட்ட இருக்காது. மனிதர்கள் நிறைய பாரபட்சம் பார்ப்பாங்க. நமக்கு தெரிஞ்சவங்க, நமக்கு சொந்தமானவங்க, அப்படி இப்படி என்ன பண்ணுவாங்க? பாரபட்சம் பார்ப்பாங்க, ஆள் பார்த்து செயல்படுவாங்க. ஆனா ஆண்டவர் ஒருபோதும் ஆள் பார்த்து செயல்படவே மாட்டார். அதுவும் குறிப்பாக அவருக்கு யாரு ஊழியம் பண்றாங்களோ, அவருடைய பணியை செய்யறாங்களோ, அவர்களிடம் ஆண்டவர் நிறைய எதிர்பார்ப்பார். வசனம் கூறுகிறது, யாக்கோபு 3:1 கூறுகிறது, நீங்கள் அனைவரும் போதகராக விரும்ப வேண்டாம், ஏனென்றால் போதகர்களாகிய நாங்கள் மிக கண்டிப்பான தீர்ப்புக்கு உள்ளாவோம் என்று வசனம் எச்சரிக்கிறது. அந்த வசனத்தை படிப்போம். யாக்கோபு 3:1 நாம் வாசிப்போம். யாக்கோபு 3:1 வசனம். என் சகோதர சகோதரிகளே, உங்களுள் பலர் போதகராக விரும்ப வேண்டாம், போதகர்களாகிய நாங்கள் மிக கண்டிப்பான தீர்ப்புக்குள்ளாக வேண்டும் என உங்களுக்கு தெரியும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்களா? போதகர்களாகிய நாங்கள் மிக கண்டிப்பான தீர்ப்புக்கு. இதைத்தான் லூக்கா 12:47-48 படிக்கிறோம். மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாக கேட்கப்படும், மிகுதியாக ஒப்படைக்கப்பட்டவரிடம் மிகுதியாக எதிர்பார்க்கப்படும். 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்கன்னா அவங்கள்ட்ட எதிர்பார்க்கறது கம்மியா எதிர்பார்ப்பாங்க. 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாங்கன்னா அவங்கள்ட்ட அதிகமா எதிர்பார்ப்பாங்க. அது மாதிரிதான் மிகுதியாக நம்மள்ட்ட ஆண்டர் கொடுத்திருக்காரு. நம்மள்ட்ட என்ன பண்ணுவார்? ஆண்டர் அதிகமாக எதிர்பார்ப்பார். இந்த உலக பிரகாரமான நீதிபதிகள் இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்கள்ட்ட எல்லாம்
லஞ்சம் ஊழல் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, கேஸை மாத்திடுவாங்க. பணக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க, பணபலம், படைபலம், ஆள்பலம் இதெல்லாம் வச்சு கேஸ் அப்படியே என்ன பண்ணுவாங்க, குற்றம் செய்தவரை குற்றம் இல்லாதவர் என்றும் குற்றமே செய்யாதவரை குற்றவாளி என்றும் என்ன பண்ணுவாங்க, பொய்யான தீர்ப்பிட்டு தண்டனைக்கு உள்ளாக்குவாங்க. இந்த மாதிரி தான் ஒரு ஊழியர் ஒரு சிறைச்சாலைக்கு போய் ஊழியர் செய்வதற்காக போயிருந்தார். அங்குள்ள ஒரு சிலர் இவர்கிட்ட வந்து அழுதாங்க, பிரதர் நான் எந்த பாவமும் செய்யலை, அந்த கொலையை நான் செய்யவே இல்லை, ஆனா அந்த பணக்காரங்களாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, பணபலத்தை பயன்படுத்தி என் மேல பொய்யான குற்றச்சாட்டு சொல்லி என்னை இங்கே அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ நான் சிறைச்சாலையில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். நான் செய்யாத குற்றத்துக்காக என்ன பண்ணிட்டு இருக்கேன், தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இப்படி எத்தனையோ பேர். ஆனா பரலோக கவர்மெண்ட் அப்படி கிடையாது. பரலோக நீதிமன்றம், ஹெவன்லி கோர்ட், அங்க இந்த மாதிரி பாராபட்சம், ஆள் பார்த்து செயல்படுவது, ஒருதலை சார்பு எதுவுமே இடம் கிடையாது. இங்க நீதிபதிகள்ட்ட என்ன பண்ணலாம், பணம் காசு கொடுத்து என்ன பண்ணிடலாம், சரி பண்ணிடலாம். ஆனா அங்க நம்ம ஆண்டோட்ட அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. அவருக்கு பரிசுத்தம் தான் முக்கியம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அவர் பேரு நீதியுள்ள நியாயாதிபதி. திருப்பாடல்கள் 7:11 கூறுகிறது, அவர் நடுநிலை தவறாத நீதிபதி, அநீதியை கண்டு பொறுத்து கொள்ளாத தெய்வம் என்று அவரை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நம்ம பரிசுத்த ஆவியால் நாம் இயக்கப்படுகிறோம் என்றால் அதுக்கு முக்கியமான ஒரு அடையாளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆள் பார்த்து நம்ம செயல்பட மாட்டோம். இவன் ஏன் ஜாதி, இவங்க எனக்குரியவங்க, ஏன் இனம், ஏன் மக்கள் சொல்லி அந்த மாதிரி பிரிவு பிளவினை அப்படி இருக்க மாட்டாங்க. பரிசுத்த ஆவியால் இயக்கப்படுறவங்க எல்லாரும் கடவுளால படைக்கப்பட்டவங்க, எல்லாரும் இயேசுவின் சாயல் இருக்கிறாங்க, எல்லாரும் நேசிப்பாங்க, எல்லாரும் அன்பு செய்வாங்க, யாரையும் பிரிச்சு பார்க்க மாட்டாங்க. ஒரு மாமியார் பாருங்க, மூத்த மருமகள் 2 மருமகள் இருக்காங்கன்னு வச்சுங்க. மூத்த மருமகள் நல்ல பெரிய பணக்கார குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னா ஒரு நல்லா கவனிக்கிறாங்க. இளைய மருமகள் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்துல வந்து என்ன பண்றாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க, கொடுமைப்படுத்துறாங்க. பாருங்க, அங்கேயே பாருங்க பார்ஷியாலிட்டி, ஆள் பார்த்து செயல்படுறது. இந்த மூத்த மருமகளா நிறைய பணம் காசு கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி நல்லா கவனிக்கிறது, நல்லா சப்போர்ட் பண்றது. இளைய மருமகளா ஒன்றும் கொண்டு வரல, என்ன பண்றது, போட்டு கொடுமைப்படுத்துறது, திட்டுறது, வையறது. இதான் மனிதர்கள் பாருங்க, ஆள் பார்த்து செயல்படுறது. ஆனா கடவுள் அப்படி செயல்படவே மாட்டார். திருத்துவ பணியில 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, இந்த பந்தி பரிமாறும் போது ஒரு பிரச்சனை வரும். சொல்லுவாங்க, எங்க பெண்களை சரியா கவனிக்க மாட்டாங்க, கிரேக்க பெண்களை சரியா கவனிக்க மாட்டாங்க, ஆள் பார்த்து செயல்படுறாங்க, அவங்களுக்கு சிக்கன் மட்டன் பீஸ்லாம் நிறைய போடுறாங்க, எங்களுக்குலாம் போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பந்தி விசாரிக்கிறது என்ன பிரச்சனை வருது. அப்பதான் பேதுரு சொல்லுவார், நாங்க வந்து இந்த மாதிரி இறை வேண்டல்ல, ஜெபத்துல, இறை வார்த்தை அறிவிப்புல ஈடுபட்டு இருக்கணும், இந்த மாதிரி பந்தி விசாரிக்க நாங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, தூய ஆவியால் நிரம்பிய 7 பேரை சூஸ் பண்ணுவாங்க. அங்க பாத்தீங்கன்னா அப்ப யோசித்து பார்க்கணும், ஏன் பந்தி பரிமாறுவதற்கும் அங்க வந்து பரிசுத்த ஆவியால் நிரம்பி இருக்கிறதுக்கு என்ன தொடர்பு? ஆக்சுவலா ஏன் பரிசுத்த ஆவியால் நிரம்பிய ஒரு 7 பேரை இந்த பந்தியில பரிமாறுவதற்கு சூஸ் பண்ண சொல்றாரு? என்ன காரணம் என்றால், அவங்க பந்தி பரிமாறும் போது யார்கிட்ட முகதாட்சியை பார்க்க மாட்டாங்க. இவங்க எனக்கு சொந்தம், இவங்க எனக்கு பந்தம், எங்களுக்கு மாமா மச்சான்னு உறவு பார்க்க மாட்டாங்க. எல்லாருக்கும் 2 பீஸ் தான், 2 பீஸ் தான் கறி, அவ்வளவுதான் சாப்பிட்டு போகணும், அந்த மாதிரி. அப்ப பரிசுத்த ஆவியால் நம்ம நிரம்பி இருந்தோம் என்றால் நம்ம ஆள் பார்த்து செயல்பட மாட்டோம். ரோமையர் 2ஆம் அதிகாரம் 11 கூறுகிறது, கடவுள் ஆள் பார்த்து செயல்பட மாட்டார். அப்ப அவர் முன்னாடி நிற்கும் போது அங்க வந்து முகதாட்சனை பார்க்க மாட்டார் ஆண்டவர், யாராக இருந்தால். அதுவும் குறிப்பா ஊழியர்கள், ஆண்டருக்கு பணி செய்யக்கூடிய பணியாளர்கள், அவர்களிடம் ஆண்டவர் மிகவும் என்ன பண்ணுவார், அதிகமாக என்ன பண்ணுவார், எதிர்பார்ப்பார். 3வதாக நியாயத்தீர்ப்பு என்ன நடக்கும் பாத்தீங்க அப்படின்னா, அங்க வந்து புத்தகங்கள் வைக்கப்பட்டிருக்கும், வாழ்வு நூல், நினைவு நூல் என்று. வாழ்வு நூல் என்றால் ஜீவ புஸ்தகம், புக் ஆஃப் லைஃப். அந்த வாழ்வின் நூல்ல நம்முடைய பேர் என்ன பண்ணும், எழுதப்பட்டிருக்க வேண்டும். அப்பதான் அங்க என்ன பண்ண முடியும், நுழைய முடியும். வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்படாதோர் எல்லாம் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டார்கள் என்று வசனம் கூறுகிறது. அந்த புக் ஆஃப் லைஃப்ல நம்ம பேர் எழுதப்பட்டிருக்கணும், ஜீவ புஸ்தகத்துல. அப்ப எப்ப எழுதப்படும் என்றால், நாம் பாவத்திலிருந்து மனம் திரும்பி தூய வாழ்க்கை வாழும் போது நம்முடைய பேர் என்ன பண்ணும், அங்க எழுதப்படும். ஒருவர் மறுபடியும் பிறக்கும் போது அங்க நம்ம என்ன பண்ணோம், அந்த பேர் நம்ம ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்படும். எழுதப்பட்டா மட்டும் பத்தாது, கடைசி வரைக்கும் என்ன பண்ணணும், அந்த பேர் அழிக்கப்படாமல் பாதுகாக்கப்படணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். மோசே வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுவார், ஆண்டவரே
என்னுடைய மக்களுடைய, இந்த இஸ்ரேல் மக்களுடைய பாவத்தை மன்னிச்சிருங்க, அந்த வாழ்வின் நூல் என் பேரை கூட எடுத்து போட்டுருங்க, அழிச்சு போடுங்க, ஆனா என் மக்கள் என்ன பண்ணணும், அவங்க பாவத்தை மன்னிச்சிருங்க, அவங்க காப்பாற்றப்படணும் சொல்லி அவ்வளவு பாரத்தோடு ஜெபிப்பார். அப்ப ஆண்டு சொல்வார், எவன் பாவம் செய்கிறானோ அவனை என் வாழ்வின் நூலிலிருந்து நான் பேரை நீக்கி போடுவேன் என்று ஆண்டு சொல்றார். அந்த வசனத்தை படிப்போம். விடுதலை பயண நூல் 31, 32 நாம் வாசிப்போம். விடுதலை பயண நூல் 31, 32. பாவம் செய்கிறவருடைய பெயரை வாழ்வின் நூலிலிருந்து நான் நீக்கி போடுவேன் என்று ஆண்டவர் அங்கே கூறியிருக்கிறார். அந்த வசனத்தை வாசி சிஸ்டர். விடுதலை பயண நூல் 31, 32 சிஸ்டர். ஆமீன், பிரைஸ் லார்ட். அங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எவன் எனக்கு எதிராக பாவம் செய்கிறானோ அவனுடைய பெயரை அந்த நூலிலிருந்து நான் நீக்கிவிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப வாழ்வின் நூல நம்ம பேர் இடம்பெற்றா மட்டும் பத்தாது, அந்த பேர் நீக்கப்படாமல் கடைசி வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் இங்க ஆண்டவர் எச்சரிப்பா சொல்றாரு, யார் பாவம் செய்யறாங்களோ அவங்க பேரை நான் என்ன பண்ணிடுவேன், நீக்கிடுவேன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப கடைசி வரைக்கும், அதனாலதான் இறுதி வரை மன உறுதியோடு இருப்பவர்களே மீட்பு பெறுவார்கள். கடைசி வரைக்கும் பரிசுத்த காத்துக்கொள்ளணும். அந்த ஜீவ புஸ்தகத்துல என் பேர் இருக்குதா இல்லையா அதை பத்தி கவலை இல்லை. ஆனா என்ன பண்றாங்க, பத்திரிகையில என் பேர் இல்லை, நான் என்ன மாட்டேன், கல்யாணத்துக்கு வர மாட்டேன், பத்திரிகையில் நான் படிச்ச டிகிரியை போடல, மேரேஜுக்கு வர மாட்டேன், சுயம் நான் எனது என் பேர் போடல, என்னுடைய பட்டம் போடல, எதை பத்தி கவலை இருக்கணும்? அந்த அந்த வாழ்வின் நூல்ல என் பேர் இருக்குதா, அதுல எழுதப்பட்டிருக்கிறேன்னா அதை பத்தி கவலை இல்லை. உலக பிராமணம் என்ன பண்றது, இது உலக பிராமண காரியங்களுக்கு என்ன பண்றது, என் பேர்ல இப்படிதான் ஒரு பங்குல அவர் கொடுத்த டொனேஷன் வாசிக்கும் போது மிஸ் பண்ணிட்டாங்க, நன்கொடை, அதுக்கு சண்டைக்கு வர்றாரு, ஏன் என் பேரை வாசிக்கலன்னு சொல்லி. அதான் உலக பிராமண கிறிஸ்தவங்க என்ன பண்ணுவாங்க, உலக பிராமணக்காரங்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, என் பேரை போடல, என்னை மதிக்கல, என்னை அன்பு செய்யல, என்கிட்ட கேட்கல, என்கிட்ட ஆலோசனை பண்ணல, இப்படி என்ன பண்ணுவாங்க, நான் எனதுன்னு என்ன பண்ணுவாங்க, சுயம், அந்த சுயம் இருந்துகிட்டே இருக்கும் பாத்தீங்கன்னா ஆனா ஆவிக்குரிய கிறிஸ்தவங்க அதை பத்தி கவலைப்படவே மாட்டாங்க. அவங்க எண்ணமெல்லாம் என்ன பண்ணுவோம், பரலோகத்தை குறித்த சிந்தை இருக்கும், எப்படி அங்க போகலாம், அதுக்கு நம்ம எப்படி தூய்மைப்படுத்தலாம், எப்படி நம்ம மற்ற ஆத்மாக்களை கொண்டு போகலாம், அதை பத்தி அவங்க நினைச்சுக்கிட்டே இருப்பார்கள். இன்னொரு நூல் பாத்தீங்கன்னா ஞாபக புஸ்தகம், நினைவு நூல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது பாத்தீங்கன்னா நாம் என்னென்ன செய்யறோமோ அதெல்லாம் அந்த புக்ல ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு பேரு ஞாபக புஸ்தகம், நினைவு நூல். மலாக்கி 3:16 படிக்கிறோம், அந்த ஞாபக புஸ்தகம் பிரிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கும். நம்ம எங்க போறோம், என்ன பார்க்கிறோம், என்ன பேசுறோம், என்ன செய்யறோம், எல்லாமே அதுல ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் நினைவு நூல் அப்படிங்கிறது. இந்த 2 நூல் என்ன பண்ணும், துறக்கப்படும். ஒன்று வாழ்வு நூல், அதுல நம்ம பேர் இருக்கணும். இந்த நினைவு நூல்ல நம்முடைய செய்திகள் எல்லாம் என்ன பண்ணும், அது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா அதனாலதான் அந்த இறை எச்சம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இன்னைக்கு மனிதர்கள் ஏன் பாவம் செய்யறாங்கன்னா, மனிதர்கள் யாரும் பார்க்கலன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. 4 சோத்துக்களை நம்ம பண்ற பாவம் யாருக்கு தெரிய போகுதுன்னு என்ன பண்றாங்க, மறைஞ்சு மறைஞ்சு ஒளிஞ்சு என்ன பண்றாங்க, பாவம் செய்யறாங்க. ஆனா மனிதர்களை ஏமாத்தி விடலாம், போலீஸை ஏமாத்திடலாம், நீதிபதியை ஏமாத்திடலாம், ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. ஏமாந்து போகாதீர்கள் என்று பைபிள்ல பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. வாலிப தங்கச்சிகள், வாலிப தம்பிகள் பெற்றோரை ஏமாத்துறாங்க, போர்வை பொத்திக்கிட்டு என்ன பண்றாங்க, மொபைல நோண்டிக்கிட்டு பாய் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டோட என்ன பண்றாங்க, சேட் பண்றாங்க. அம்மா அப்பாவை ஏமாத்திடலாம், டீச்சரை ஏமாத்திடலாம், யாரை ஏமாற்ற முடியாது, ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. ஆண்டவருடைய கண்கள் சூரியனை போல 10,000 மடங்கு ஒளி படைத்தது. எந்த இருட்டுல எப்படி பாவம் செஞ்சாலும் அப்படியே கண்கள் என்ன பண்ணும், பார்க்கும். பாத்தீங்கன்னா ஒரு 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 சிசிடிவி கேமரா பாருங்க, பல இடங்கள்ல சிசிடிவி கேமரா வச்சு பார்ப்பாங்க, பல இடங்கள்ல ஸ்கூல்ல, ஷாப்ஸ் எல்லாத்துலயும். அந்த சிசிடிவி கேமராவோட பவர்ஃபுல்லான கேமரா நம்ம ஆணுடைய கண்கள். பூமி எங்கும் உலாவி கொண்டே இருக்கிறது, தம்மை தேடுவோர் யாராவது உண்டோ, மதிநுட்பம் உடையோர் யாராவது உண்டோ என்று அவருடைய கண்கள் என்ன பண்ண தேடிக்கொண்டே இருக்கிறது. அப்ப என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அந்த ஞாபக புஸ்தகத்துல நம்ம பேர் எழுதப்பட்டிருக்கணும். எழுதப்பட்டா மட்டும் பத்தாது, அது கடைசி வரைக்கும் என்ன பண்ணணும், நிலைச்சு நிக்கணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்தபடியாக அந்த ஜட்ஜ்மெண்ட் டே என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, சாட்சி சொல்லுவாங்க. நம்ம செஞ்ச பாவத்துக்கு சாட்சியாக நிறைய பேர் சொல்லுவாங்க. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, முதல் முறைகேடாக பிறந்த பிள்ளைகள்
தங்கள் பெற்றோருடைய கூடா ஒழுக்கத்திற்கு சாட்சியாய் சொல்லுவார்கள் என்று வசனம் சொல்கிறது. முறைகேடாய் பிறந்த குழந்தைகள், திருமண உறவு இல்லாம அவுட் ஆஃப் மேரேஜ், அப்படி தவறான உறவுகளால் பிறந்த குழந்தைகள், கூடா ஒழுக்கத்தினால பிறந்த குழந்தைகள், அபார்ஷன் பண்ணக்கூடிய குழந்தைகள் என்ன பண்ணுவோம், அந்த குழந்தைகள்லாம் என்ன பண்ணும், அங்க சாட்சி சொல்லுவோம். அப்பா, அம்மா எனக்கு தெரியுதா, டேடி எனக்கு தெரியுதா, மம்மி எனக்கு தெரியுதா, அன்னைக்கு என்னை அபார்ஷன் பண்ணீங்க பாத்தீங்களா, நான் தான். அன்னைக்கு யாருக்கும் தெரியாம குப்பத்தொட்டில போட்டு போனீங்கல்ல, நான் தான். அன்னைக்கு ஆஸ்பத்திரியில யாருக்கும் தெரியாம கூடையில மறைச்சு வச்சுட்டு போனீங்கல்ல, நான் தான் சொல்லி என்ன பண்ணும், அங்க அந்த குழந்தைகள் என்ன பண்ணுமா, சாட்சி சொல்லுமா. அந்த வசனத்தை படிப்போம். சாலமோனின் ஞானம் 4:6 நாம் வாசிப்போம். சாலமோனின் ஞானம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். இயேசுவே நன்றி, இயேசுவே வாழ்க, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. சாலமோனின் ஞானம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். முறைகேடாக பிறந்த பிள்ளைகளே, தீர்ப்பு நாளில் தங்கள் பெற்றோரின் கூடா ஒழுக்கத்திற்கு சாட்சியாக இருப்பார்கள். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்களா, அந்த பிள்ளைகள் என்ன பண்ணும், சாட்சி சொல்லும். யாரும் சொல்ல முடியாது, நான் அந்த பாவத்தை செய்யல, இதெல்லாம் சொல்ல முடியாது. அங்க என்ன பண்ணும், ஆண்டவர் வச்சிருக்காரு. அந்த பிள்ளை சொல்லுவாங்க, இவங்க தான் என்னை அபார்ஷன் பண்ணாங்க, இவங்க தான் என்னை குப்பத்தொட்டில போட்டு போனாங்க, கருக்கலைப்பு சர்வசாதாரணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, கடவுள் கொடுத்த கிஃப்டை அழிக்கக்கூடிய காரியங்கள். அதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அங்க நிறுத்துவார். நாம் செய்யக்கூடிய பாவங்கள் நமக்கு எதிராக என்ன பண்ணும், சாட்சி சொல்லும். அதே சாலமோனின் ஞானம் 4ஆம் அதிகாரம் 20 படிக்கிறோம். இறை பற்றி இல்லாதவர்கள் அவங்களுடைய பாவங்களை கணக்கிடும் போது நடுங்கிக் கொண்டு வருவார்கள். அவர்கள் செய்த நெறிக்கெட்ட செயல்கள் அவர்களுக்கு எதிராக நின்று சாட்சி சொல்லும். பாத்தீங்களா, நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் என்ன பண்ணும், நமக்கு எதிராக என்ன பண்ணும், சாட்சி சொல்லும். நம்ம என்ன செஞ்சோமோ அதெல்லாம் நமக்கு என்ன பண்ணும், சாட்சி சொல்லும். இன்னொன்னு, நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், நம்ம எங்கிருந்து பாவம் செய்யறோமோ அந்த இடத்துல உள்ள பொருட்கள் நமக்கு எதிராக என்ன பண்ணும், சாட்சி சொல்லும். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 11 படிக்கிறோம். வீட்டில் உள்ள சுவரினுடைய கற்கள் கூக்குரலிடும், கட்டிடத்தினுடைய உத்திரங்கள் என்ன பண்ணும், நமக்கு எதிராக என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அது எதிரொலிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. எந்த இடத்துல பாவம் செய்யறாங்களோ அந்த இடத்துல உள்ள அந்த சுவத்தினுடைய கற்கள் என்ன பண்ணுமா, அந்த இடத்துல சாட்சி சொல்லும். ஒருத்தர் மரத்துக்கு கீழே இருந்து பாவம் செஞ்சா அந்த மரம் என்ன பண்ணுமா, இந்த இடத்துல இந்த நாள்ல இந்த இடத்துல இந்த மனிதர் என்ன பண்ணாரு, பாவம் செஞ்சாரு. அதனாலதான் ஆண்டவர் வழக்காடுன்னு கூப்பிடுவாரு. விண்வெளியே வா, பூமியே வா, என்ன பண்ணு, வழக்காடுன்னு சொல்லுவார். பாத்தீங்கன்னா அப்ப பாருங்க, ஆண்டவர் எல்லாத்துக்கும் சாட்சி வச்சிருக்காரு. நம்ம செய்யக்கூடிய வாழ்க்கை பாவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாட்சி வச்சிருக்கு. யாரும் இல்ல இந்த நான் பாவத்தை நான் செய்யல அங்க போய் சொல்ல முடியாது. இங்க கோர்ட்டுக்கு போகும்போது சொல்லுவாங்கல்ல, நான் அந்த பாவத்தை செய்யல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறாரு, சாட்சியை வச்சிருக்காரு. இயற்கையை சாட்சி வச்சிருக்கார், பொருட்களை சாட்சியா வச்சிருக்கார். நம்ம செய்த பாவங்கள் நமக்கு எதிராக சாட்சியா சொல்லும். கூடா ஒழுக்கத்துல பிறந்த பிள்ளைகள் என்ன பண்ணும், நமக்கு எதிராக என்ன பண்ணும், சாட்சி சொல்லும். அதனாலதான் அது அச்ச நடுக்கத்தோடு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு முன்பாக இருக்க வேண்டும். இன்னொன்று முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவார், கணக்கு கேட்பவராக இருப்பார். எவற்றை குறித்தெல்லாம் நமக்கு கணக்கு கேட்பார். முதலாவதாக நம்ம கொடுத்த இந்த வாழ்க்கைக்காக கணக்கு கேட்பார். உனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தேனே, 70 வருஷமோ 80 வருஷமோ பூமியில வாழ்வது கொடுத்தேனே, நீ வாழ்வதற்கு தேவையான காற்று, உனக்கு தேவையான நீர், உனக்கு தேவையான உணவு எல்லாத்தையும் கொடுத்து போஷிச்சு இவ்வளவு தூரம் வாழ வச்சேனே, நீ எப்படி இந்த வாழ்க்கையை வாழ்ந்தாய், எப்படி நேரத்தை பயன்படுத்தினாய், நான் கொடுத்ததை எப்படி நீ பயன்படுத்தின, ஒவ்வொன்றா கேட்பார். நம்ம வாழ்க்கையை கேட்பார். நம்ம வாழ்க்கையை எப்படி பயன்படுத்தணும், எப்படி பயனுள்ளதா நம்ம ஆண்டுக்கா வாழ்ந்தோம். 2வது, அவர் கொடுத்த காலத்தை நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும், நம்முடைய தாளந்துகளை நம்ம எப்படி பயன்படுத்தணும். நமக்கு ஆண்டு நிறைய திறமைகளை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்திருக்காரு. அந்த தாளந்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும், அதை கடவுளுடைய மாட்சிக்காக பயன்படுத்தணுமா, இல்ல உலகப்புறமா வீணடித்து கொண்டிருந்தோமா. ஒரு நல்ல பாட்டு பாடக்கூடிய தாளந்தை கொடுத்திருக்காரு, அதை வச்சு ஆண்டரை போற்றி புகழ்ந்து பாடணுமா, இல்ல சினிமா பாட்டு பாடிட்டு இருந்தோமா. நல்லா மியூசிக் பாடக்கூடிய டேலண்ட், அதை வச்சு ஆண்டுக்காக பயன்படுத்தணுமா, இல்ல அதை வச்சு பணம் சம்பாதிச்சு உலகப்புறமா வாழ்ந்துகிட்டு இருந்தோமா. ஒவ்வொன்றும் என்ன பண்ணுவாரு, நம்ம கொடுத்த தாளந்துக்கு கணக்கு கேட்பார். நம்ம கொடுத்த பணத்துக்கு கணக்கு கேட்பார். நான் உனக்கு பணத்தை கொடுத்தேனே,
இந்த செல்வத்தை வைத்து என்ன செய்தாய்? இறையாட்சி பரவுவதற்கு நீ உதவி செஞ்சியா? ஏழை எளிய மக்களுக்கு உதவி செஞ்சியா? கேட்பார் ஆண்டவர். இல்ல, நான் எனது என்று நீ மட்டும் நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தியா? அப்ப நம்ம கொடுத்த பணத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? கணக்கு கொடுக்கணும். அதனாலதான் நம்ம பணத்தை நம்ம கட்டுப்பாடோடு செலவழிக்கணும். எது தேவையோ எது முக்கியமோ என்று என்ன பண்ணணும்? செலவழிக்கணும். இறையாட்சி பரவுவதற்கு நம்ம என்ன பண்ணணும்? தாராளமா கொடுக்கணும். தான தர்மம் செய்ய வேண்டும். இந்த தவக்காலத்துல ஜெபம், தவம், தான தர்மம் அது முக்கியம். அது தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். நம்ம கொடுத்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கணக்கு கேட்பார். நான் உனக்கு இந்த பிள்ளைகளை கொடுத்தேனே, ஆண்டவருக்கு ஏற்ற முறையில கண்டித்து தண்டித்து திருத்தி வளர்த்தாயா? இல்ல உலகப்பிரமான பிள்ளைகளாக வளர்த்தாயா? எப்படி நம்ம பிள்ளைகளை வளர்க்கிறோம்? அதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கணக்கு கேட்பார். பாருங்க எவ்வளவு கணக்கு வச்சிருக்காரு பாருங்களேன். நாம் பேசக்கூடிய வீண் வார்த்தைக்கு ஆண்டவர் கணக்கு கேட்பார். மத்தேயு 12:36 கூறுகிறது, மனிதர் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் இறுதி நாளில் கணக்கு கேட்கப்படும். அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 12:36 நாம் வாசிப்போம். மத்தேயு 12:36. மனிதர் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் என உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்களா, இதெல்லாம் ஆண்டவர் கணக்கு கேட்பார். அதனாலதான் நம்ம பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவர் கேட்பார், ஏன் இந்த புரணி பேச்சை பேசின? ஏன் இந்த கோபப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், மற்றவருடைய மனசை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகளை நீ ஏன் பேசின? ஏன் கோல் மூட்டக்கூடிய வார்த்தைகளை பேசின? ஏன் பொய்யான வார்த்தைகளை, ஏமாற்றக்கூடிய வார்த்தைகள், வஞ்சிக்கூடிய வார்த்தைகளை பேசின? ஏன் உன்னுடைய வார்த்தையால மற்றவருடைய உள்ளத்தை கொள்ளையடித்தாய்? இந்த மாதிரி என்ன பண்ணுவாரு? நாம பேசின வீண் வார்த்தை, உலக போக்கிலான வீண் பேச்சுக்கள், ஒரு 5 பைசாக்கு பிரயோஜனமற்ற வார்த்தைகள், அரட்டை அடிக்கிறது, உலக போக்கிலான பேசுறது, டபுள் மீனிங்ல பேசுறது, நையாண்டி பண்றது, நக்கல் பண்றது, கேலி பண்றது, கிண்டல் பண்றது, இதெல்லாம் ஆண்டவர் கணக்குல கொண்டு வருவார். அதனாலதான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம நாவல் ரொம்ப கவனமா இருக்கணும். வாழ்வதும் நாவாலே, சாவதும் நாவாலே. மனிதன் நாவினால் எதை விதைக்கிறானோ அதையே அவன் அருளை செய்வான். எப்படி குடி பழக்கம் நரகத்துக்கு கொண்டு போகுதோ அதே மாதிரி தான் நாவல யாரும் பரிசுத்த காத்துக்கொள்ளலையோ அந்த நாக்கு என்ன பண்ணும்? நரகத்துக்கு கூட்டு போயிடும். எச்சரிக்கையாக இருக்கணும். நீதிமொழிகள் 13:3 கூறுகிறது, நாவை காவாதவன் கெட்டழிவான், நாவை காப்பவரோ தன் ஆன்மாவை காத்துக்கொள்கிறான். அந்த நாவை யாரு காத்துக்கொள்றாங்க? அவங்க ஆன்மாவே காத்துக்கிறாங்க, நரகத்துக்கு போகாம. நாவை காத்து கொள்ளாதவர் கெட்டழிவான் என்று வசனம் நமக்கு கூறுகிறது. அப்ப நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு என்ன பண்ணலாம்? நீதிமொழிகள் 13:3 மிஸ்டர். நீதிமொழிகள் 13 3வது வசனம், நாவை காவாதவன் கெட்டழிவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் குறித்து ஆண்டு என்ன பண்ணுவார்? நமக்கு கணக்கு என்ன பண்ணுவார்? கேட்பார். அப்ப என்ன பண்ணணும்? நமக்கு அதனாலதான் இறை எச்சத்தோடு நம்ம என்ன பண்ணணும்? இருக்க வேண்டும். அப்ப அந்த நியாய தீர்ப்புல 2 வகையான மக்கள். யாரெல்லாம் ஆண்டுடைய கட்டளைகளை கடைபிடிச்சு ஏசப்பாக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ அவங்க எல்லாம் மகிழ்ச்சியோட சந்தோஷமா என்ன பண்ணுவாங்க? அவர் முன்னாடி போய் நிற்பாங்க. பயப்பட மாட்டாங்க, தைரியமா போவாங்க. அதுதான் பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவர் வரும்போது வெக்கி தலை குனியாதபடி அவரோடு இணைந்து வாழுங்கள். ஏசப்பாவோடு இணைந்து வாழணும். அப்புறம் என்னது? அவருடைய வார்த்தை கடைபிடிச்சு வாழ்ந்தோம்னா அவரை சந்திக்கும் போது மகிழ்ச்சியா போவோம், சந்தோஷமா போவோம். எக்ஸாமுக்கு நல்லா படிச்சு ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சிருந்தாங்கன்னா பயப்பட மாட்டாங்க. எந்த கொஸ்டின் கேட்டாலும் தைரியமா எழுதுறதுக்கு பயப்படாம போவாங்க. அறகுறையா படிச்சவங்க, ஒண்ணுமே படிக்காதவங்க பயந்துட்டு இருப்பாங்க. என்ன கொஸ்டின் வருமோ, பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமான்னு பயந்துட்டு வருவாங்க. அது மாதிரி தான் இறை பற்றி இல்லாதவர்கள் தங்கள் பாவங்களை கணக்கிடும் போது பயந்து நடுங்கிட்டே வருவாங்க. நமக்கு எப்படிப்பட்ட தீர்ப்பு கிடைக்கும்? சொர்க்கமா நரகமா? 2 வகையான மக்கள் இருப்பாங்க. அப்ப நம்ம மகிழ்ச்சியான கூட்டத்தில் நம்ம இருக்கணும். அவருடைய கட்டளைகளை அப்பளுக்கன்றி கடைபிடிச்சிருக்கணும். அதனாலதான் பைபிள்ல பல இடங்களும் சொல்லப்பட்டிருக்கு, அவர் திருமுன் நிற்கும் போது நம்ம மாசற்றோராக தூயோராக நம்ம நிக்கணும், கரைத்திரை இல்லாம நிக்கணும். அப்படி இருந்தோம்னா மகிழ்ச்சியா என்ன பண்ணுவாரா? ஆண்டவர் நம்மளுக்கு அரவணைச்சு என்ன பண்ணுவார்? நம்மளை ஏற்றுக்கொள்வார். அதுல 2 வகையான மக்கள் இருக்கிறாங்க. இன்னொன்று முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படிப்பட்ட தீர்ப்புகள் யார் யார் கிடைக்கும் பாத்தீங்கன்னா, நற்செய்தியை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு கிடைக்கும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ நற்செய்தி அறிவிக்க போறீங்க, ஒரு ஊர்ல மக்கள் என்ன ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க,
அதெல்லாம் வேணாம் எங்களுக்கு போன்னு சொல்லி என்ன பண்றாங்க, புறக்கணிக்கிறாங்க. கவலைப்படாத, அந்த ஊரை விட்டு நீ வெளியில வரும்போது உன் கால்களில் படிந்துள்ள தூசியை என்ன பண்ணு, உதறி விட்டுட்டு வந்துரு. இறுதி நாள்ல சோதோம் கொமோரா கிடைக்கூடிய தண்டனையை காட்டிலும் அந்த நகர மக்களுக்கு கிடைக்கூடிய தண்டனை கடுமையாக இருக்கும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். அப்ப நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளணும், அது ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லை எங்களுக்கு வேணாம். ஒரு சில சமயங்கள்ல அந்த வீடு சந்தி பணிக்கு போகும்போது வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. எங்களுக்கு அதெல்லாம் வேணாங்க, வேற வேற எங்களுக்கு வேற வேலை இல்லையா, அங்க அந்த வீட்டுக்கு போங்க, இந்த வீட்டுக்கு போங்கன்னு போனாங்க. நற்செய்தி சொல்லவே விட மாட்டாங்க. அந்த தண்டனை எப்படிப்பட்ட தண்டனை தெரியாம இருக்கிறாங்க. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, ரோமையர் 11:28 கூறுகிறது, நற்செய்தியை ஏற்காதவர்கள் கடவுளுடைய பகைவராவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. they will become an enemy of God. நற்செய்தி ஏற்றுக்கொள்ளணும். யார் இறை ஆட்சியை இந்த சிறு பிள்ளைகளை போல ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் விண்ணரசுக்குள் நுழைவார்கள் என்று பைபிள்ல படிக்கிறோம். மார்க் 10:15 சொல்லப்பட்டிருக்கு. ஏற்றுக்கொள்ளணும். என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றவர் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப நற்செய்தி யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவங்களுக்குலாம் என்ன பண்ணுவோம், தண்டனை பயங்கரமா இருக்கும். 2 தெசலோனிக்கேயர் 1:8 கூறுகிறது, கடவுளை அறியாதவர்களையும் நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளாதவர்களையும் ஆண்டவர் தீப்பிழம்பின் நடுவே தோன்றி தண்டிப்பார். அப்ப யாருக்கு தண்டனை? நற்செய்தி ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு தண்டனை இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து யாருக்கு தண்டனை அப்படின்னு பார்க்கும்போது, திருமண வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லாம வாழக்கூடிய வாழ்க்கை, அதுக்கு என்ன பண்ணும், தண்டனையில கொண்டு வந்து நிறுத்துவார் ஆண்டவர். திருமணத்தை அனைவரும் உயர்வாக கருதுங்கள், உங்களுடைய மணவரை படுக்கை மாசின்றி இருக்கட்டும், காமுகரும் விபச்சாரத்தில் ஈடுபடுவோரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார்கள். அந்த வசனத்தை படிப்போம். எபிரேயர் 13:4 நாம் வாசிப்போம். எபிரேயர் 13:4 வசனம். திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள், மணவரை படுக்கை மாசுராமல் இருக்கட்டும், காமுகரும் விபச்சாரத்தில் ஈடுபடுவோரும் கடவுளின் தீர்ப்புக்கு ஆளாவர். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஃபர்ஸ்ட் பார்த்தோம், நற்செய்தியை யார் ஏற்றுக்கொள்ளலையோ, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாம மறுக்கிறாங்களோ அவங்கள ஆண்டவர் தண்டிப்பார். 2வது, திருமண வாழ்க்கை அதுல அசுத்தமா இருக்கிறது, ஆண்டவர் ஏற்படுத்திய உறவை விட்டுட்டு என்ன பண்ணுறது, அவுட் சைட் மேரேஜ், கள்ள உறவு, இதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார், தண்டனை தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துவார். அங்கே வந்து நிறுத்துவார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்பாகவே இணைந்து வாழக்கூடிய, அதெல்லாம் வெளிநாட்டில் உள்ள கலாச்சாரம் இப்போ இங்கேயும் வந்துருச்சு, நம்ம நாட்டிலேயே வந்துருச்சு. பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம். ஆணை திருமணம் செய்து கொள்ளுதல், பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுதல், இதெல்லாம் என்ன பண்ணுவார் ஆண்டவர், அங்கே வந்து நிறுத்துவார், நியாயத்திற்கு வந்து நிறுத்துவார். அதான் பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக அதே மாதிரி ஒரு சில ஆண்கள் என்ன பண்றாங்க, நான் ஆணா இருக்க எனக்கு ஆசை இல்லை, பெண்ணா மாறிக்கணும், என்ன ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி மாத்திக்கிறாங்க. பெண்கள் என்ன பண்றாங்க, ஒரு சில பெண்கள் நான் பெண்ணா இருக்க ஆசைப்படுறேன், நான் ஆணா மாறிக்கணும் என்ன பண்றாங்க, ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி மாத்திக்கிறாங்க. இதெல்லாம் வெளிநாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலா இப்படிப்பட்ட கற்புக்கு எதிரான பாவங்கள் அதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அங்க வந்து நிறுத்துவார். அதான் சொல்லப்பட்டிருக்கு, தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார்கள் என்று வசனம் நமக்கு எச்சரிப்பாக சொல்லுகிறது. அதனாலதான் அச்சநடுக்கத்தோடு இருக்கணும். டைவர்ஸ்லாம் சர்வசாதாரணமா பண்றாங்க ஆக்சுவலா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் மனமுறிவை நான் அருவருக்கிறேன் என்று சொல்கிறார். மலாக்கி 2:16 சொல்லப்பட்டிருக்கு. ஐ ஹேட் டைவர்ஸ் என்று சொல்றார். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும். மனவிலக்கு பெற்றவங்களை யாராவது மேரேஜ் பண்ணாங்கன்னா அது விபச்சார பாவம்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. யாரு டைவர்ஸ் ஆயிருக்காங்களோ அவங்கள யாரு மேரேஜ் பண்றாங்களோ அவங்க என்ன பண்றாங்க, விபச்சாரம் செய்யறாங்க. எல்லாமே பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் என்ன பண்ணுவார் ஆண்டவர், என்ன பண்ணுவாரு, அங்க வந்து நிறுத்துவார். ஆக்சுவலா அதனாலதான் பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, மணவரை படுக்கை மாசுபடாமல் இருக்கணும், தெய்வ பயத்தோடு என்ன பண்ணணும், காத்துக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை ஆண்டவர் வந்து விரும்புகிறார். இன்னொன்னு, மற்றவங்களை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீமையில் யாரு இன்பத்தை தேடுகிறாங்களோ அப்படிப்பட்டவங்களுக்கு கடைசி நாள் தண்டனை தீர்ப்பு ஆண்டவர் என்ன பண்ணுவார், கொடுப்பார். தீமையில் இன்பம் காணும் அனைவரும் தீர்ப்புக்கு உள்ளாவார்கள். கடவுள் தரக்கூடிய பேரின்பத்தை நாடாமல் உலகம் தரக்கூடிய சிற்றின்பத்தை யார் நாடுறாங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அங்க வந்து அந்த நியாய தீர்ப்பு நாள்ல ஆண்டவர் தண்டனை கொடுப்பார் என்று இப்படி லிஸ்ட் போட்டு சொல்லியிருக்காரு, எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி.
ஆகையினாலதான் நம்ம என்ன பண்ணணும், இந்த மனித வாழ்க்கை என்பது அவரை சந்திப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம தயாரிக்கக்கூடிய காலம். அதுதான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை அப்படிங்கிறது. நல்ல மரணத்திற்காக நம்ம என்ன பண்ணணும், நம்மளை ஆயத்தம் பண்ணணும், நம்ம தயாரிக்க வேண்டும். அதுதான் முக்கியம். ஒரு பாட்டி ஒரு குருவான்ட்ட போய் சொன்னாங்களாம், இந்த மாதிரி என்னோட சிந்தனை சீர்கெட்ட சிந்தனையா இருக்குது சாமி, நல்ல எண்ணமே கிடையாது, தீமையான சிந்தனையா வருது அப்படிங்கிறப்ப அந்த குருவானர் கேட்டாராம், என்னம்மா செய்வ, பகல் நேரத்துல சும்மா தான் இருப்ப, என்ன செய்வ, எனக்கு என்ன பொழுது போக மாட்டேது, சினிமா சீரியல் இதைத்தான் போட்டு போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு. அப்ப அந்த குருவானர் கேட்டாராம், நீ இன்னைக்கு செத்தேன்னா எங்கம்மா போவ அப்படின்னு கேட்டாராம். என்ன சாமி இப்படி கேட்குறீங்க, சும்மா சொல்லுமா, நீ நீ வாழ்ந்த வாழ்க்கையை வச்சு நீயே சொல்லு அப்படிங்கிறப்ப, இல்ல சாமி நான் அந்த அளவுக்கு நான் பரிசுத்தமான வாழல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நித்தியத்தில் நீ எங்கே இருப்பாய் யோசித்து பார்த்துருக்கியா, இறந்தா எங்க போகணும் உனக்கு ஞாபகம் இருக்குதா, சொர்க்கத்துக்கு போவியா, நரகத்துக்கு போவியா, ஏதாவது அப்படிப்பட்ட நினைச்சு பார்த்துருக்கிறியா, மறுவுலக வாழ்க்கையை பத்தி நினைச்சு பார்த்துருக்கியா, அப்படிலாம் இல்லை. இப்போ வயசாயிடுச்சு, நீ என்ன பண்ணு, இறைவனை அடைவதற்கு நீ தயாராகு, பைபிளை படி, ஆண்டரை சந்திக்கிறதுக்கு என்ன பண்ண ஆயத்தமாகு, நல்ல மரணத்துக்கு உன்னை தயார் செய். அதை விட்டு போட்டு சினிமா சீரியல் இந்த அரட்டை அடிக்குன்னு சொல்லி ஏன் நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கிற, பைபிளை படி. ஆல்மோஸ்ட் வாழ்க்கை ஃபுல்லா முடிஞ்சு போச்சு, இன்னும் கொஞ்ச நாள் இருக்க போற, அதுக்குள்ளேயாவது என்ன பண்ணு, நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரத்தை தேடி ஆண்டரை அடைவதற்கு ஏதாவது முயற்சி எடு. ஏன் இன்னும் போய் இன்னும் உலகப்புறமா சினிமா சீரியலை பார்த்து பார்த்து இன்னும் நீ உன்னுடைய புத்தியை கெடுத்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ஆலோசனை சொன்னார். அதுல இருந்து அந்த பாட்டி என்ன பண்ணாங்க, சினிமா சீரியல் பார்க்கறதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணாங்க, பைபிளை படிக்க ஆரம்பிச்சாங்க. படிக்க ஆரம்பிச்சு நல்ல மரணத்திற்காக தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்ககிட்ட ஜேசப்பட்ட ஜெபிக்கிறது ஒரே ஒரு ஜெபக்கருத்து, ஆண்டவரே நான் நல்ல மரணத்தை தயாரிக்கணும், நான் உங்களை சந்திக்கும் போது மகிழ்ச்சியா நான் சந்திக்கணும், அதுக்கு என்ன பண்ணுங்க ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லி அப்படி தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக பார்க்கும்போது அந்த நினிவே நகர மக்கள் என்ன பண்ணுவாங்களாம் பார்த்தீங்கன்னா, நியாய தீர்ப்பு நாளன்று இந்த தலைமுறை மக்களுக்கு எதிராக எதிர்த்து கண்டனம் செய்வாங்களாம். ஏன்னா யோனா அறிவித்த நற்செய்தியை கேட்டு அவங்க என்ன பண்ணாங்க, மனம் மாறினார்கள். ஆனா நீங்க ஏன் மனம் மாறல என்ன பண்ணுவாங்களாம், அந்த நினிவே நகர மக்கள் இந்த தலைமுறைக்கு எதிராக எந்திரிச்சு என்ன பண்ணுவாங்களா, கண்டனம் செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோனா பெரிய பிரசங்கம்லாம் பண்ணல, ஒரே ஒரு பிரசங்கம் தான் பண்ணார். இன்னும் 40 நாளில் நினிவே பட்டணம் மனம் மாறாவிட்டால் அழிக்கப்படும், அவ்வளவுதான், வேற எதுவுமே சொல்லல. மணிக்கணக்கா பிரசங்கம் வைக்கவும் எதுவும் கிடையாது, அந்த ஒரே ஒரு பிரசங்கம் தான். ஆனா அந்த மக்கள் அதை நம்பினார்கள். இதுதான் வித்தியாசம். அங்க பழைய ஏற்பாட்டுல அங்க பாக்குறோம், அதாவது நோவா காலத்துல அவரும் பிரசங்கிச்சாரு, ஆனா அந்த மக்கள் நம்பல. சொன்னாரு இந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த உலகத்துல வெள்ளம் வரப்போகுது, அழிய போகுது உலகம், எல்லாரும் என்ன பண்ணுங்க, மனம் மாறுங்க, பேழைக்குள்ள வந்துருங்கன்னு சொன்னாங்க. சொல்லி பார்த்தாரு, யாரும் கேட்கல, கேலி கிண்டல் பண்ணாங்க. கட்டாந்தரையில உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி பேழையை பண்ணிட்டு இருக்காங்களே அப்ப என்ன பண்ணாங்க, நோவா கேலி கிண்டல் தான் பண்ணாங்க, ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா அவர் அறிவித்த நற்செய்தியை அவங்க நம்பல. ஆனா இங்க பாத்தீங்கன்னா யோனா அறிவித்த நற்செய்தியை அந்த மக்கள் நம்பினார்கள். கண்டிப்பா இது நடக்கும்னு என்ன பண்ணாங்க, நம்பினாங்க. அப்ப இறை வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்ய வேண்டும் என்றால் இறை வசனத்தை நம்பிக்கையோடு நம்ம கேட்கணும். அப்பதான் இறை வசனம் நமக்கு என்ன பண்ணும், கிரியை செய்யும். ஒரு சிலர் பாருங்க, ஆசீர்வாதமான வசனத்தை நம்புவாங்க. இந்த மாதிரி ஆண்டவனை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார், நீயோ மற்றொரு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய், இதெல்லாம் நம்புவாங்க. ஆனா எச்சரிப்பின் வசனம் நம்ப மாட்டாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், அதை நம்ப மாட்டாங்க. அதை நம்பினாங்கன்னா பாவம் செய்ய மாட்டாங்க. பாவம் செய்யும் ஆத்துமா சாகும், அந்த வசனத்தை நம்பினாங்கன்னா பாவம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா எச்சரிப்பின் செய்தியை நம்பாம ஆசீர்வாத செய்தியை மட்டும் நம்புறது. ஆக்சுவலா இந்த வசனத்தை நம்பணும். பாவத்தின் சம்பளம் மரணம், கண்டிப்பா என்ன பண்ணுவோம், மரணத்துக்கு தான் கொண்டு போகும். அந்த வசனத்தை நம்பினாங்கன்னு என்ன பண்ணாங்க, பாவம் செய்ய மாட்டாங்க. அதுதான் அந்த இறுதி நாள் என்ன பண்ணுவாங்க, ஜட்ஜ்மெண்ட் டேல நினிவே நகர மக்கள் என்ன பண்ணுவாங்க, எந்திரிச்சு நமக்கு எதிராக என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. நாங்கெல்லாம் யோனா அறிவிச்ச நற்செய்தி கேட்டு என்ன பண்ணோம், ஒரே பிரசங்கத்தில் நாங்க மனம் மாறிட்டோம். நீங்க எத்தனாயிரம் பிரசங்கம் கேட்டீங்க, நீங்க எத்தனாயிரம் பூசை பார்த்தீங்க, எத்தனை தியானங்கள், எத்தனை நற்செய்தி கூட்டங்கள்லாம் போனீங்க, ஏன் மனம் மாறவில்லை கேட்பாங்க. அதுதான் மத்தேயு 12:41 சொல்லப்பட்டிருக்கு. அப்பதான் ஆண்டவர் சொல்லுவாரு, யோனாவை விட பெரியவர் நான் இருக்கிறேன், நான் சொல்லி நீங்க இன்னும் மனம் மாறாம இருக்கிறீங்களே என்று ஆண்டவர் என்ன பண்ணுவாராங்க, கேட்பார். அதே மாதிரி தான் தென்னாட்டு அரசி
உலகின் ஒரு கோடியிலிருந்து இன்னொரு கோடிக்கு என்ன பண்றாங்க, சாலமோனின் ஞானத்தை கேட்பதற்காக வந்தாங்களாம். அவ்வளவு தாகம், ஆவிக்குரிய தாகத்தோடு வந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்களா, இறுதி நாள்ல எந்திரிச்சு என்ன பண்ணுவாங்க, தீர்ப்பு நாள்ல நமக்கு எதிராக என்ன பண்ணுவாங்க, கண்டனம் செய்வார்கள். நான்லாம் எப்படி சாலமோனின் ஞானத்தை கேட்கறதுக்கு அவ்வளவு ஆர்வத்தோட வந்தேன். அந்த காலத்துல அப்படிப்பட்ட டிரான்ஸ்போர்ட் வசதி கிடையாது, போக்குவரத்து வசதி எல்லாம் கிடையாது. அந்த காலத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு பிரயாசப்பட்டு வந்து பார்த்தாங்க. உங்களுக்கு எவ்வளவு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்க நினைச்சீங்கன்னா பஸ்ல போலாம், கார்ல போலாம், வண்டியில போலாம், எல்லாம் இருக்குது. அப்படி இருந்தும் நீங்கள் ஏன் ஆண்டவரை தேடவில்லை? ஏன் தியானங்களுக்கு, நற்செய்தி கூட்டங்களுக்கு போகல? ஏன் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழவில்லை என்று அந்த தென்னாட்டு அரசு என்ன பண்ணுவாங்கன்னா, இறுதி நாள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு எதிராக எந்திரிச்சு கண்டனம் செய்வார்கள். சாலமோனை விட பெரியவர் நான் இருக்கிறேன் அல்லவா என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் நியாய தீர்ப்பு நாள்ல என்ன பண்ணணும், நடக்கக்கூடிய காரியங்கள். ஆக இன்றைய